ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, அப்பாவோட சிஸ்டர் வீட்டில் வந்து பால் காய்ச்சி வச்சுருந்தாங்க. என்னோடய அத்தை வீட்டில் அங்கே வந்து நாங்கள் எப்படி டே செலிப்ரேட் பண்ணுவோம், எப்படி ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுவோம், என்ன பண்ணோங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா வந்து குத்து விளக்கும் அப்புறம் தட்டு முறை செய்யலாம் சொல்லிவிட்டு அதுக்கான ஜாமான்லாம் வாங்கினோம். குத்து விளக்கு தான் ஃபஸ்ட்டு வாங்கி அதில் நேம்லாம் போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. மற்ற ஜாமான்லாம் அப்பா வாங்கிட்டாங்க, அதெல்லாம் என்னால் கவர் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டே அம்மா எனக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இந்த தட்டு சாமான் வைக்கிறதுக்கு இந்த தட்டிலலாம் சின்ன ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக பெயிண்டிங் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் அந்த ஃபேப்ரிக்காவோட அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு தான் நான் வந்து இந்த சிம்பிள் போட்டிருந்தேன். ஸ்வஸ்திக்கும் அப்புறம் அம்மா அப்பாவோட இன்சியலை தான் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். சும்மா ஜஸ்ட்டு நம்ம பிளேட்டை வந்து கொஞ்சம் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இதை வந்து நான் பண்ணியிருந்தேன். இந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் தான். நான் வந்து ஒரு 2 days கிட்ட அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கனால பேக்கிங் ஒர்க்லாம் ஃபஸ்ட்டே பண்ணிட்டு போயிடணும். இன்றைக்கி நைட்டு போய் அங்கே ஸ்டே பண்ணுறனால அக்சசரிஸ் மோஸ்ட்லி கோல்டு ப்ரிஃபர் பண்ணனால மற்றபடி எதுவும் எடுத்துக்கலை. அங்கே போய் சேஞ்ச் பண்ணுறதுனால கொஞ்சம் இயரிங்ஸும் அந்த பேங்கிள்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். பாப்பாவுக்கும் சேம் தான், அவளுக்கு எந்த அக்சசரி கோல்டுங்கிறனால வேறு எதுவும் எடுத்துக்கலை. சப்போஸ் எதுவும் ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோன்னா அதுக்கு மேட்சிங்காக போகிறக்காக மட்டுமே இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒரு குட்டி பேக்ஸில் வச்சு பேக் பண்ணி எடுத்தாச்சு. நானும் என்னோடய ப்ளீட் பண்ண சாரியை தான் எடுத்துக்க போகிறேன். நான் அந்த சாரீ ப்ளீட்டிங் இதை வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ பேக்கிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இந்த விளக்கு தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். அப்புறம் கொஞ்சம் பூ வந்து தட்டு கட்ட வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதை அம்மா கட்ட சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்குமே முடிச்சிட்டேன். ஃபைனலாக ஈவினிங் வந்து கிளம்பிட்டோம். இந்த அவுட்ஃபிட் போட்டு தான் போயிருந்தோம். அங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் வந்திருந்தாங்க. எல்லோரும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பாப்பா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிருந்தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பியாச்சு. ஃபங்க்ஷன் வந்து 2:30 to 3 ஸ்டார்ட் ஆச்சு. பட் அந்த டயத்துலலாம் பாப்பா இருக்கனால என்னால் எந்திரிக்க முடியல. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் போனோம். அம்மா எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க. நாங்கள் பக்கத்தில் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு. அந்த ஷூட்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டோம். பொங்கல், பூரி, வடை இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே இருக்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறையா ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். லன்ச் ஒர்க் கீழே போய்கிட்டு இருந்தது. அந்த கேப்பில் நாங்கள் வந்து நிறையா ஃபோட்டோஸ், செல்ஃபீஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். நான் சாரீ ப்ளீட் பண்ண வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லன்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாதம், சாம்பார், பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. லன்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான். டே 1 வந்து முடிஞ்சிச்சு. இனிமேல் டே 2 தான். நெக்ஸ்ட் டே என்னெல்லாம் பண்ணோங்கிறத வந்து கண்டினியூஸாக இதே விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டே 2 வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். வீட்டில் இருந்தால் கிளம்பி போனோம். இன்றைக்கி நானும் பாப்பாவும் மாமன் டாக்டர் காம்போவில் சாரிலேருந்து ஸ்டிச் பண்ண ஒரு ட்ரெஸ் தான் வந்து வியர் பண்ணியிருந்தோம். அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். எங்களோட காம்போ ட்ரெஸ்ஸஸையும் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணி நெக்ஸ்ட் வர வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். பக்கத்தில் இருக்க ஏரியாங்கிறனால நாங்கள் வந்து பஸ்லேயே போயிட்டோம். பாப்பாவும் நல்லா பஸ் ட்ராவலை என்ஜாய் பண்ணால். இதுதான் எங்களோட அவுட்ஃபிட். நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி சாரீ டு கவுன் ஸ்டிச் பண்ணுற வீடியோவும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். போகையுமே இன்றைக்கி நான்வெஜ் ஸ்பெஷல் தான். பிரியாணி வந்து சூடாக ரெடியாக இருந்துச்சு. வீட்டில் தான் ரெடி பண்ணாங்க. ஸோ செம்மையாக ரெடியாக இருந்துச்சு. டேஸ்ட் பார்க்குறக்காக கொஞ்சம் கொடுத்தாங்க. அங்கேயே டேஸ்ட் பார்க்குற கேப்பில் நல்லா சாப்பிட்டாச்சு. சிக்கன் ஃப்ரை எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் லஞ்சு கெஸ்ட்டுக்கெலாம் வைக்க ஆரம்பித்தாச்சு. எல்லோரும் சாப்பாடு முடிஞ்சிருச்சு. இதோட இந்த விலாகும் முடியுது. சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சு டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னொரு விலாகில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.